சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு போயிட்டு திருமண வாழ்க்கையே சரியில்லைன்னா சுவிசேஷம்னா என்ன? திருமண வாழ்க்கையில சுவிசேஷம் அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். ஒரே மாம்சமா இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை சுவிசேஷத்தை பிரதிபலிக்க முடியாது. அப்ப சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையிலேயே சுவிசேஷம் உண்மை இல்லைங்கிறத காட்டுறோம் நம்ம. அப்ப எப்படி ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கோம், இங்க சுவிசேஷத்துக்கு நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. இந்த ஒரே மாம்சம் என்கிற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. ஒரே மாம்சம்னு சொல்றது மட்டும் இல்ல, தலை சரீரம் என்ற விதத்தில் சொல்லி இருக்குது இல்லையா? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான். அப்ப தலை எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் சரீரம் போக முடியும். தலை எப்படி போயிட்டு சரீரம் எப்படி போக முடியாது, நடக்கவே நடக்காது. பாருங்க, ரெண்டும் ஒரே பக்கம் தான் போகணும். ஒரு காரியத்தை நீங்கள் அங்கீகரிக்கணும். இப்ப திருமணம் ஆயிடுச்சு, நான் தன்னிச்சையா ஏன் இஷ்டப்படி காரியங்களை செய்ய முடியாது, நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் பெரிய போதகர் இருக்காரு, அவர் சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் காட்டுறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு கூட்டத்தில் போய் பேசினாராம், ஏதோ ஒரு சர்ச்சில் போய், ஒரு பாஸ்டர் ஆனால் வேற ஏதோ ஒரு சர்ச்சில் போய் மிஷினரி காலிங்கை பற்றி பேசியிருக்காரு. பேசினோடனே ஒரு ஆள் ரொம்ப தொடப்பட்டு நேரம் முன்னுக்கு வந்தாராம். ஐயா, எனக்கு நல்லா தெரியும் கடவுள் என்னை மிஷினரியை தான் அழைச்சிட்டாருன்னு. ஆகவே இன்னைக்கு நீங்கள் பண்ண பிரசங்கம் என்னை உலுகிருச்சு, நான் நேராக போய் மிஷினரியாக போயிட போகிறேன், உடனடியாகவே மிஷினரியாக போயிடுவோம். உடனே கேட்டாராம் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், அவர் இப்போ நல்ல பாஸ்டர் பாருங்க, கேட்டாராம், நீங்கள் கல்யாணம் ஆனவரான்னு கேட்டாராம். ஆமான்னாராம். அப்போ உங்கள் மனைவிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா? இல்லை. அப்போ அவர் சொன்னாராம், பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லியிருந்தா நீ போகணுன்னு நினைக்கிறது நல்லது, ஆனால் கொஞ்சம் காத்திருக்கேன், உன் மனைவிகிட்டையும் அவர் சொல்லுவார். ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள். உன் மனைவி கிட்ட பேசி ரெண்டு பேருக்கும் இந்த காரியத்தில் கருத்து ஒற்றுமை ஏற்பட, அவங்களும் அதை ஏற்றுக்கொள்ள, அதுக்கு ஒத்து வர காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அப்படிதான் போக முடியும். இல்லைன்னா நீங்க ஒரே மாம்சமா உருவாக முடியாது. பெரிய மிஷினரியா இருந்து சுவிசேஷத்தை அறிவிச்சு என்ன போறோம்? சுவிசேஷமே என்ன சொல்றது? ஒரு மாம்சத்தை எடுத்து காட்டுறதுக்கு தான் சுவிசேஷம் இருக்குது. சுவிசேஷம்னா என்ன? திருமண வாழ்க்கையில சுவிசேஷம் அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். அப்ப நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு போயிட்டு திருமண வாழ்க்கையே சரியில்லைன்னா அப்ப எப்படி ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கோம், இங்க சுவிசேஷத்துக்கு நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம். சொன்னாரா, முதல்ல அந்த கருத்தொற்றுமை ஏற்படணும்னு, அதுக்காக ஜெபம் பண்ணி பேசு. கருத்தொற்றுமை உண்டாகலைன்னா, கருத்தொற்றுமையோடு எல்லா இந்த முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் எடுக்கல நான் வாழ்க்கையில, ஒரே மாம்சமாகவே முடியாது. கடவுள் எனக்கு சொல்லிட்டார் நான் செய்வேன் அப்படின்றது தப்புங்கிற. கடவுள்கிட்ட சொல்லிட்டாரு, சரி திருமணம் ஆயிருக்குது, கடவுள் அதே கடவுள் தான் சொல்றாரு, அதே ஆவியானவர் தான் சொல்றாரு, நீங்க ஒரே மாம்சம். தன்னிச்சையா செயல்பட முடியாது. செயல்பட்டா ஒரே மாம்சமா இருக்க முடியாது. ஒரே மாம்சமா இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை சுவிசேஷத்தை பிரதிபலிக்க முடியாது. சுவிசேஷ பேட்டர்ன்ல வர முடியாது அந்த திருமண வாழ்க்கை. அப்ப சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையிலேயே சுவிசேஷம் உண்மை இல்லைங்கிறத காட்டுறோம் நம்ம. அப்ப சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனங்கிறார். அப்ப தன்னிச்சையாக ஒன்று செய்ய முடியாது, செய்தால் ஒரே மாம்சமா ஆக முடியாது. அதுக்குன்னு தன்னிச்சையா எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதாவது புருஷனுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அதனால மனைவிக்கும் பிடிச்சே ஆகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இவங்களுக்கு பிடிக்காதனால இவன் கிரிக்கெட்டை பார்க்க முடியாதுன்றதும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ரொம்ப முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறோம். என்ன முக்கியமான காரியங்கள்? தன்னிச்சையாக செயல்பட முடியாதுன்னா வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது தன்னிச்சையாக செயல்படவே கூடாது, செயல்பட முடியாது. அப்ப எப்படி செயல்படுறது? ஒருவரோடு ஒரு கலந்து ஆலோசித்து கன்சென்சஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க, கருத்தொற்றுமை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலே இறங்குவது அவசியம். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய
குறைகளை பற்றி உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களிடத்தில் பேசி அவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு உரிமையும் அதிகாரத்தையும் நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வழங்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு நாம் அதிகாரத்தையும் உரிமையும் வழங்குறோம்னா என்ன சொல்றோம்? நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை, கோளாறுகளை, நம்மிடத்தில் இருக்கிற கரை இதரை போன்ற காரியங்களை எல்லாம் சுட்டி காட்டி, நம்ம வீட்டில் சுட்டி காட்டுறாங்க இல்லையா, கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். மனைவி சொல்லுவாங்க, என்ன தலை எப்படி இருக்குது, ஒழுங்கா செய்வுங்க அப்படிம்பாங்க. என்ன சட்டை எப்படி இருக்குது, கொடுங்க அயன் பண்ணி போடுங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா மூக்கில் நம்ம முடி நீட்டிகிட்டு இருக்குது, அதை வெட்டுங்க. இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக விரும்பல நான். இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்காதீங்க. சொல்கிறாங்களா இல்லையா? எதுக்கு சொல்கிறாங்க? உங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணணும்னா சொல்கிறாங்க, அசிங்கமான ஆள் அப்படின்னு சொல்லி காட்டணும், அதுக்கு நான் சொல்கிறாங்க கிடையாது. அவங்க புருஷனாச்சே, நீங்கள் அவங்களுக்கு எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் மனைவியாச்சே, வெளியே போது 4 பேர் பார்ப்பாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு கேவலமாக அதுவும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அது உங்களை பாதிக்குது, உங்களுக்கு அது கேவலமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்குது, அதனால தானே சொல்கிறாங்க. அப்படி அதை சொல்கிறக்கூடிய உரிமை இருக்குதா இல்லையா அவங்களுக்கு? உங்களுடைய குறைகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காண்பிக்கிறது மட்டும் இல்லை, அதை கையாண்டு அதை சரி செய்வதற்கான அதிகாரத்தை நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும். அப்போ அது தரமாட்டேன்னு சொன்னால் இப்போ ரொம்ப டச்சியாக இருப்பாங்க சிலர். அதை பற்றி நீ பேசாத, யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இதை பற்றி பேசுறதுக்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. தன்னிச்சையாக இனிமேல் செயல்பட முடியாதுங்கிறத ஏற்றுக்கொள்றது தான் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் ரொம்ப நாள் திருமணம் ஆகாத இருந்து கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ண ஆட்களுக்கு பழக்கமாயிடுது. தன்னிச்சையாக எல்லாம் பண்ணி நல்லா சம்பாரித்து அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் சாப்பிட்டு வந்து காரியங்களை செஞ்சு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி இருந்து பழக்கமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைன்னு வந்த பிறகு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளு. என்ன நான் இஷ்டத்துக்கு நான் ஏதோ பண்ணுறேன், உனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அவங்க. ஆனால் வெயிட்டு ஜாஸ்தி ஏறி போச்சியா, இதை எதாவது பண்ணோன்னா அதை பற்றிலாம் பேசக்கூடாது, அது ஏன் இஷ்டம், எப்படியோ அப்படின்னா அது எப்படி அது அப்படி சொன்னீங்கன்னா அங்கே ஒரே மாம்சமாகிறது முடியவே முடியாது. சிலர் அப்படியே சொல்கிறாங்க, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், ஏன் இதில் நீ தலையிடாத அப்படின்னா ஒரே மாம்சமாக கூடிய அந்த பொட்டென்ஷியல், அந்த சாத்தியம் இருக்காது. மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியமும் இருக்காது. எதெல்லாம் திருத்தப்பட வேணுமோ அதெல்லாம் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்காது. மகிமையுள்ள ஒரு மனுஷியாக மாற முடியாது. ஏன்னா அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆளை கொடுத்துருக்காரு கடவுள், அதை செய்கிறதற்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தால் நீங்கள் அதுக்கான உரிமையை வழங்கலைன்னா, அதுக்கான அதிகாரத்தை வழங்கலைன்னா செய்யவே முடியாது. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது வேற, இது திருமணம்னாலே பெரிய தொல்லை போல் இருக்குது. இது நம்ம குறை குற்றங்களெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க போல் இருக்குது. சொல்லிட்டு இருப்பாங்கன்னா உங்களை மட்டம் தட்டுறதுக்காக அல்ல, தான் சொல்கிறாங்க இல்லையா. சில நேரத்தில் திருமணம் செஞ்சு வச்சா நல்லாயிடுவான். அதே மாதிரி தான் புருஷன் மனைவியை மாற்ற முடியும். எப்படி மாற்றுவாங்க? மாற்றக்கூடிய அதிகாரம், மாற்றக்கூடிய வல்லமை, ஒரு ஆற்றல் திருமணம் என்கிற அந்த காரியத்தில் கடவுள் வச்சுட்டாரு. திருமணத்தில் 2 பேரும் இணைக்கப்படும் போது ஒருவரை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய, வேறொரு மனுஷரை உருவாக்கக்கூடிய ஒரு அபார சக்தி உள்ள வச்சு உண்டாக்கிட்டார். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தினால், எத்தனை திருமண வாழ்க்கையில் தவறாக பயன்படுத்தப்படுது தெரியுமா? தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால் கம்ப்ளீட்டா டோட்டலா அழிவை கொண்டு வர முடியும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். சின்ன பசங்க கன்னு வச்சு விளையாடுறாங்க இல்லையா. சமீபத்தில் நான் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டு சின்ன பசங்களோட. நான் இந்த வயசில் அந்த விளையாட்டை விளையாண்டேன். ஒன்றும் இல்லை, ரப்பர் புல்லட்ஸ், தைரியமாக சுடலாம். பக்கத்தில் நின்று ஒரு 10 அடி தூரத்துலேருந்து நின்று சுடுறோம், ஒன்றும் ஆகாது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சுள்ளுன்னும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க அவங்க, அவ்வளோதான் அது. ஆனால் இதே ராக்கெட் மாதிரி அனுப்புனா பாருங்க பாம்பு, அதை கையில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா, அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அதை யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அங்கே ஷூவும் புகையும் தான் வரும், ஆள் இருக்காது இல்லையா. ஏன்னா பொசிக்கிட்டீங்க.
நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்குரிய உள்ளத்தில் இருக்கிற காலாகாலமாய் இருந்து வருகிற ஆழ்ந்த காயங்களை, வடுக்களை ஆற பண்ணி அற்புதமான ஒரு பாசிட்டிவ் மனுஷனா உருவாக்குறதுக்கான ஆற்றல் அது. உங்க வாய் அப்படிப்பட்ட ஒரு கருவி. ஆனா அந்த வாய் அழிக்கவும் சக்தி உள்ளதா இருக்கிறது. நம்பலன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது. அவ்வளவு பெரிய குதிரைய ஒரு சிறிய கடிவாளத்தினால் அந்த குதிரையை ஓட்டுகிறவன் நடத்துகிறான். பெரிய கப்பலை பாருங்கள், சிறிய சுக்கானால் அது திருப்பப்படுகிறது. அவ்வளவு பெரிய கப்பல். இவ்வளவு பெரிய கப்பலை திருப்பறதுக்கு இதை விட பெருசாதான் கொண்டாடணும் கிடையாது. இவ்வளவு பெரிய கப்பலை திருப்பறதுக்கு சிறிய சுக்கான். வாழ்க்கையை திருப்பக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் சக்தியும் கடவுள் இந்த நாவல வச்சிட்டாரு. அதுதான் நாவின் அதிகாரம் என்று வேதவசனம் போதிக்கிறது. இது ஒரு பாம் மாதிரி பயன்படுத்த கூடாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீண் தகராறு, வீண் மன வருத்தங்கள், கசப்புகள் இவையெல்லாம் வச்சு பல வருஷங்களை இதுலயே கழிச்சு நாசமாக்குறது நடக்காது. கடன்னு அவங்க 2 பேரும் நல்ல உயரத்துக்கு வர முடியும். அப்ப உங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருக்கும்போது, மாற்றி அமைக்கிற வார்த்தைகளா இருக்கும்போது, அடுத்த மனுஷனுக்கு மனசை திறந்து ஓப்பனா தன்னுடைய குறைகளையும் பிழைகளையும் தவறுகளையும் ஒத்துக்கொள்வதற்கும் அதை மாற்றுவதற்கு எனக்கு உதவி தேவைங்கிறத ஒத்துக்கொள்வதற்கு ரொம்ப வசதியா போகுது. கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் இந்த உலகத்தில் யாருன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை. நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எப்படி வந்தேன், கிறிஸ்துவன்னா என்னன்னு தெரியாத விதத்தில் வந்து கடைசியில் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா கர்த்தரை குறித்து அறிந்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதை பற்றி சொன்னார். சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எப்பேற்பட்ட ஒரு வல்லமை பிரசங்கத்தில் இருக்குது. இதெல்லாம் ஆழமா நாங்கள் விசுவாசிக்கிறதுனால தான் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்றோம். நாங்கள் இது விளையாட்டா பண்றது இல்லை. நாங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு நினைச்சு பேசுறதுக்கு முன்னால் ஒரு 4 பாட்டை பாடி அப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படி பேசலைங்க. நாங்கள் என்ன பேசணும்னு திட்டமிட்டு வார்த்தைகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஆவிக்குரிய விதத்தில் கையிட்டு செய்கிற வேலையில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அதை நல்ல கட்டி எழுப்புறதுக்காக என்ன பிரசங்கிக்க வேணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எப்படி அவர்களை கட்டி எழுப்புவது என்பதை யோசிச்சு பார்த்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இதை படிச்சு நினைச்சு ஆராய்ஞ்சு எல்லாம் பண்ணி அப்புறம் தான் கொண்டு வந்து பேசுறோம். ஒருத்தர் சொன்னார், போய் நின்று வாயை திறந்துன்னா படபடன்னு வரும். ஆமா வரும், ஒன்றும் வராது, வெறும் காத்து தான் வரும். உட்கார்ந்து அவ்வளவு வேலை பண்ணி நாங்கள் கொண்டு வந்து பேசுறோம். ஏன்னா அந்த வார்த்தைகள் உள்ள போய் வேலை செய்யணும். அது செஞ்சுதான் கிறிஸ்து ஜனங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். தினந்தோறும் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க சபைக்கு, எவ்வளவு தூரம் வச்சாலும் நாங்க வருவோம்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. எங்க போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாங்க அங்கதான் வருவோம், வந்து நாங்க வசனத்தை கேட்போம் அப்படின்னு உறுதியோட மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா ஆள் வேற விதமா மாறி விடுவோம். என கேட்கிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். அதன் மூலமாக ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய நல்வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். அதுல சந்தேகமே இல்லை. அதை நான் ஆழமா நம்புறதுனாலதான் இதை நான் இத்தனை வருஷமா செய்து வருகிறேன். என் வாழ்நாள் நான் வீணா கழிக்கல, என் வாழ்நாள் பிரயோஜனமா இருந்திருக்குன்னு தான் நம்புறேன். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அது பிரயோஜனமா இருந்திருக்குதுன்னு நம்புகிறேன். இன்னும் என் வாழ்நாள் முழுக்க இதுல இன்னும் ஆழமா போய் எப்படியெல்லாம் ஜனங்களை மேம்படுத்தணுமோ அப்படி மேம்படுத்தணும். ஏன்னா கிறிஸ்து நீங்கள் மேம்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சுவிசேஷத்தின் நோக்கம் அது. புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக, கழுவி சுத்திகரிக்கப்பட்டு கரை இதரை முதலானவை எல்லாம் நீங்கி பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாக மகிமை உள்ளவர்களாக நீங்கள் மாறும்படியாக ஒரு வேலையை உங்களுக்குள்ள நடத்த விரும்புகிறார். கிறிஸ்துவ செய்கிறார். ஆனா கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா இந்த உலகத்துல அதை செய்யக்கூடிய ஒரே நபர் உங்களுடைய வாழ்க்கை துணை.
இங்க வந்து சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வசனத்தை கேட்கறது மூலமா எப்படி மாறினீங்களோ அதே எஃபெக்ட் அவருக்கு அடுத்தபடியா, இயேசுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு செய்யக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கை துணை. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது. திருமண வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தார், திடீர்னு சொல்றாரு இந்த ரகசியம் பெரியது. கவனிங்க, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்றாரு. என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? கிறிஸ்து சபையை மாற்றி அமைக்கும்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். பாரு, நான் உனக்காக மரித்தேன், அவருக்கு நான் முக்கியமா தோன்றுகிறேன், அதனால்தான் எனக்காக அவர் மரித்தார், இந்நாள் வரைக்கும் என்னை கூட இருந்து என்னை மாற்றி கொண்டிருக்கிறார். திருமணம் அதே பேட்டர்ன்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நடக்குதோ அதுதான் திருமணத்தில் நடக்குது. அதெல்லாம் சொல்றாரு இந்த ரகசியம் பெரியது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா கிறிஸ்துவ சபையும் பாருங்க, எப்படி அவர்கள சுத்திகரித்து கழுவுகிறாரு, பரிசுத்தமாக்குகிறாரு, மைண்டே மாத்துறாரு, வேற விதமான ஆட்களாக அவர்கள் உருவாகிறார்கள். இதெல்லாம் பாரு, கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி நான் பேசுறேன். இதை புரிந்து கொண்டால் நீ திருமண வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுன்றதை புரிந்து கொள்வாய். அதுதான் அதனுடைய அர்த்தம். 31-32 வசனங்களுடைய அர்த்தம் அதுதான். திருமண வாழ்க்கைய சுவிசேஷத்தை மாதிரியே வடிவமைத்திருக்கிறார். கிறிஸ்தவ திருமணம் என்கிறது சுவிசேஷத்தை மறுபடியும் இந்த பூமியில நடத்தி காட்டுகிற ஒன்று. இட்ஸ் a reenactment of the gospel. உங்களை இன்னும் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்காக கடவுள் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு திருமணம்.